அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹைனா ஃபுட் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டியான ரவா பாயாசம் தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமேட்டு நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கீ சூடு ஆனதுமே நம்ம ஒரு 10 பாதாம், 10 முந்திரி, ஒரு 20 திராட்சை வந்து நம்ம வச்சிருக்கோம். அதை குட்டி குட்டியா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து இதில் ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ரவா பாயாசத்துக்கு இதை நம்ம நெய்யில போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்ல மாத்தி வச்சிருங்க. அதுக்கப்புறம் அதே நெய்யில வந்து நம்ம வறுத்தெடுத்த நெய்யிலேயே வந்து ஒரு 1/2 டம்ளர் ரவை எடுத்து வச்சிருக்கேன். இதை போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த நெய்யில போட்டு ரவை வறுத்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு 2 டம்ளர் பால் வந்து ஊத்திக்கோங்க. நம்ம ரவை ஒரு 1/2 டம்ளர் எடுத்தாலும் அதுலயே ஒரு 2 டம்ளர் பால் ஊத்திக்கோங்க. ஆல்ரெடி நான் காய்ச்சி வச்சிருந்த பால் தான், ஓகேவா? பால் 2 டம்ளர் ஊத்திட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரவை நல்லா இதுலயே வந்து ஒரு 10 to 8 மினிட்ஸ் நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் நம்ம பால் வந்து ஊத்திக்கலாம். 2 டம்ளர் 2.5 டம்ளர் கூட நீங்க ஊத்திக்கோங்க. நம்மளுக்கு திரும்ப பால் சேர்க்க தானே போறோம். ஸோ கூட ஊத்தினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு நல்லா ரவை ஊறி வரணும். அதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பால் சேர்க்கிறோம். கொஞ்சம் கை விடாம கிண்டிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் ரவை வந்து கட்டி பிடிக்காம வரும். பால் ஊத்தி இந்த மாதிரி கிண்ட கிண்ட நம்மளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் திக்கா வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்க என்ன பண்ணணும்னா லைட்டா நீங்க எடுத்து ரவையை வந்து தொட்டு பாருங்க. உங்களுக்கு வந்து வெந்திருக்கும், லைட்டா அரை வேக்காடு வந்து வெந்திருக்கும். ஸோ பேலன்ஸ் வந்து மிச்ச பால் நம்ம ஊற்றுவோம் இல்லையா, அப்போ வந்து பேலன்ஸ் தான் வந்துடும். இப்போ பேலன்ஸ் பாலையும் நான் ஊற்றிடுறேன். நான் ஆல்ரெடி காய்ச்சி வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, ஸோ அதை நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நம்ம ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கோம். கரெக்டா இருக்கும். ஒரு 1/2 கிளாஸ் ரவைக்கு 1/2 லிட்டர் பால் வந்து நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஒரு 2 டம்ளர் ஊற்றி ஃபர்ஸ்ட் வந்து ரவை கொஞ்சம் வேகிற வரைக்கும் விட்டுட்டோம். மிச்சம் பேலன்ஸ் இருக்கிற பாலை வந்து நம்ம இப்போ ஊற்றிருக்கோம். ஸோ எல்லாமே நல்லா வெந்து வரும்போது கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வந்து இது வேற சேர்ப்போம், மில்க் மேட் வேற கொஞ்சம் இதுல சேர்ப்போம். ஸோ அதனால நான் 4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். மில்க் மேட் இல்லை அப்படின்னா சுகர் தான் சேர்க்கணும். அப்படின்னா நீங்க இதை வந்து கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சுகர் சேர்த்துக்கோங்க. இன்னும் ஒரு 1 or 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சில பேர் கம்மியான சுகர்ல குடிப்பாங்க, சில பேர் நல்லா டேஸ்டா குடிப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து சுகர் கூட குறைய சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் மில்க் மேட் நம்ம ஆட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கும். இதுல இந்த ஒரு பிஞ்ச் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்வீட் நம்மளுக்கு இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து நான் மில்க் மேட் ஆட் பண்றேன். எனக்கு சுகர் பத்தல, ஸோ நான் இன்னும் கொஞ்சம் வந்து இந்த க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். மில்க் மேட் இன்னும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது இல்லைன்னா சுகர் நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்க பாதாம் முந்திரி இதுல போட்டு ஆஃப் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து ரவா பாயாசம் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி உங்களுக்கு லிக்விடா கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிக்கலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் திக்கா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். பார்த்தீங்களா, நான் இந்த ஸ்டேஜ்ல வந்து இதை வந்து ஆஃப் பண்ணிக்க போறேன். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் ஆற வந்து இன்னும் திக்கா ஆகும் நமக்கு. ஸோ நம்மளுக்கு இது வந்து கரெக்டா இருக்கும். இப்போ ஃபைனலா இதுல வந்து நம்ம வறுத்து வச்சிருந்த இந்த பாதாம் முந்திரி இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு ரவா பாயாசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பவுல்ல நம்ம வந்து மாத்திக்கலாம்.
நம்மளுக்கு இப்போ ஒரு சூப்பரான ரவா பாயாசம் ரெடி ஆயிருச்சு. இதுல வந்து நீங்க ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். ஒரு ஏலக்காய் 2 ஏலக்காய் நீங்க பிச்சு போட்டுக்கலாம். பட் என் வீட்டுல பசங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் சேர்த்துக்கல. இது மாதிரி வந்து பசங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. ரொம்ப டேஸ்டாவும் நல்லாவும் இருக்கும், ஈஸியாகவும் முடிஞ்சிடும் உங்களுக்கு ஒர்க்கு. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.